ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ள ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வெளியே வந்தால் இந்த ஐஸ்கிரீம் வண்டியை பிடிச்சிட்டு வந்து ஐஸ்கிரீமில் விளாட சொல்லிட்டான். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள இன்ட்ரோ போட்டு கிளம்பலாமாப்பா. எப்பா பிடிச்சிட்டா பாருங்க. அதுக்குள்ள நம்ம பப்ளு என்ன இதோ கிட்டத்தட்ட வீடியோவோட இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே டன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு வாயினை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பப்ளு வாயினை காப்பாற்றுறதுக்கு ரோப்பு தேடணும். ரோப்பு இங்கே வந்து பச்சை கலரில் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்லி. யாரு கேம் பிளே நினச்ச குழம்பிக்க வேணாம். இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் இதெல்லாம் ஒரு தனி பிளேலிஸ்ட் எடுத்து நம்ம சேனலில் போட்டு வச்சிட்றேன். உங்களுக்கு வேணும்னா ஹாரர் வீடியோஸ் மட்டும் போய் பாருங்கள். சூப்பர் சிஸ்டர் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டுறேன். அப்புறம் வேற என்ன மைண்ட் கிராஃப்ட் எல்லாம் இருக்குமா, மைண்ட் கிராஃப்டை தனி பிளேலிஸ்ட்டில் எடுத்து போடுறேன். இங்கே பாருங்க வெளியே வந்துட்டான். சரி ரைட்டு, அவனோட பர்ஸை தூக்கிட வேண்டியதா இப்போ முழுவும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது பர்ஸ் இல்லை, மேப்புன்னு சொல்லி வாங்கிப்பாருங்க. ஸோ அங்கிள் ராட் அங்கிள், நீங்கள் அப்படியே போங்க, நான் பர்ஸை தூக்கிட்டு போயிடுறேன். ஸோ வாடா பம்பில் போய் தூக்கிடுவோம் அந்த பர்ஸை. இது பர்ஸ் இல்லை, மேப்பு. இப்போ தான் நானே பார்ப்பேன் கேமில் விளையாடும் போது. ஸோ வந்து ஹைட் பண்ணிக்கணும். இந்த இதில் வந்து இது டுட்டோரியலு. இதை முடிச்ச விட்டினா ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்லாம் இல்லை, அப்படிதான் கொண்டு போவாங்க. சரி நீங்கள் வேணா பாருங்களேன். இப்போ வந்து கொஞ்சம் கீழே கெப்லர் காயின்ஸா அது இருக்கும். அதை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இங்கேதான் தொலைவிட்டு இருப்பது, இங்கே இருக்கும். பிடிச்சிரும் டக்குன்னு எனக்குன்னா செகண்ட் பா அப்படின்னு ஆயிரும். நான் மொத்தம் தான் டுட்டோரியல் கம்ப்ளீட்னு வரும். இதில் ஒரு பக் ஆயிருங்க. திடீர்னு வந்து இதில் அவதார் வேற சூஸ் பண்ண சொல்கிறாங்களா. இதை வச்சுட்டு நம்ம எஸ்கே பிளாஸ்ட் கேமிங்னு போட்டுக்கலாம். ஓகே, எஸ்கே பிளாஸ்ட் கேமிங் வந்துருச்சு. இப்போ போட்டு உள்ளே போயிடலாம். சார்லிஸ் கிட்னாப்பிங் கிங். ஓகே, சைல்டு வேறு ரோலிங் ஆகுது ரொம்ப. ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு, ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ போடலான்னு எனக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது அம்மா கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். பார்த்தா கெஃபட்டேரியா போக சொல்லுது. கெஃபட்டேரியாவில் என்ன இருக்குமோ யாருக்கு தெரியும். சரி வாங்க அப்படியே போகலான்னு போனோம். என்னமோ என்ன பிளாக் ஆயிடுச்சு, வந்துருச்சு. இல்லாட்டி இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வண்டி நிறுத்தினான். முதல்ல நான் பம்பிக்கிட்டே இருப்பேன், எங்கேயோ வந்து பிடிச்சிட போறானு. அப்புறம் தான் பெரிய ட்விஸ்டாக வச்சிருப்பானுங்க பாருங்க. பெரிய பக்கு ட்விஸ்ட் ரெண்டுமே சேர்த்து வச்சிருப்பானுங்க. இதில் எனக்குன்னா சரியான சங்கட்டமாக போயிடும். இந்த நீங்களே பாருங்களேன். நம்ம வந்து சரி நம்ம பிளே கிரவுண்டு எங்கேயாவது போகலான்னு பார்த்தா போக முடியாது. ஸோ அப்படியே இப்படிதான் போயிட்டு இந்த இடத்துல இருக்குமா, இதை திறக்கணும்னு பார்த்தா இதையும் திறக்க முடியாது. அப்புறம் இதை திறக்கலான்னு இப்போ பாருங்க வருவான் பாருங்க. திடீர்னு ஐயோ பயந்துருவேன் இந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி தனியாக பேசி வீடியோ போடலாமா இல்லை ரெக்கார்ட் பண்ணும்போதே பேசி வீடியோ போடலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இது வேறு பக்காய் தொலைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் போட்ட மாதிரி தான். இதுதான் கடைசி பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் டைம் கிடைச்சுன்னா போடுற ஐஸ்கிரீம் வேணா. இவன் மூஞ்ச பார்த்தீங்களா கைஸ், ஒரு சைடு எவனோ தின்னுட்டு அப்படியே வச்சிருக்கேன். அவன்லாம் வந்து நம்மளை துரத்துற அளவுக்கு பெரிய லைட்டான். ஐயோ ஆடு வேற போடுறானுங்களே நடுவில். சரி ஆஃப் பண்ணிடலாம். வந்தாச்சு கைஸ், கட் பண்ணிட்டு ஆடு வந்தது. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த கேம் விளையாடும்போது நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க, டேட்டா ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க. இது வேற ஒன்று பிறகுல உட்காந்துக்குது. ஆடுமாமா பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் போச்சு, ஒரு லைஃப் போயிடும். சரி நம்ம ராடு மாமா மொட்டை மாமா அப்படியே தான் இருப்பாரு. சரி வாங்க நம்ம அப்படியே கேஷ் ரெஜிஸ்டர் ஏதோ ஓப்பன் பண்ண சொன்னாங்க. கார்டு யூ டோன்ட் ஹேவ் டு ஓப்பன். சரி கார்டா இது டஸ்ட்பின்குள்ளே இருக்குமா, இதை எடுத்துகிட்டு வரதான். எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னமோ கூடாது காடு மாதிரி தெரிஞ்சு. இந்த இடத்துல படித்ததுதான் நான் காடுன்னு நினச்சிருவேன். இந்த பாட்டை போட்டு விட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ கேஷ் ரெஜிஸ்டரில் போய்ட்டு இவ்வளோ நோட்டாக இருக்கு, இது எப்படி எடுக்கிறது.
இன்னுங்க எடுக்க முடியல கைஸ், எடுக்க முடியல. ஏய் யாராமா? ஏய் ஏய், ஓ ராட்மாமா நீங்களா? மொட்டை உனக்கு அவ்வளவுதாண்டி, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. மொட்டை காயின்ஸ் எடுத்துட்டு போலாம். ஸோ இது ஆடு வந்து நம்மளை சாவடிக்கிறானுங்க. சரி ஆடு போட்டு இப்போ டோர் சாத்திட்டு கிளம்பிடலாம். ராணுவமா உள்ளே இருங்க. இங்கடா என் முன்னாடியே வர, என்ன பண்றாங்க? என் முன்னாடியே வராங்க, என்னன்னே தெரியல. திடீர்னு ராடு பின்னாடி வரான், இல்ல முன்னாடி போறான், பின்னாடி வரான் முன்னாடி போறான், பின்னாடி வரான் முன்னாடி போறான். இதே அவனுக்கு ரிப்பீட்டா போச்சு. அண்ணா ரிப்பீட் அந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன சரியான டென்ஷன் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இங்க பாருங்க, நாங்க வரானான்னு இல்லையான்னு பாத்துருமா, கரெக்டா தான் வந்துருவான். இப்ப எனக்குன்னா சரியான டென்ஷன். இதோ இங்க இருங்க, இப்ப நான் உள்ள போறேன்னா, உள்ள போனோடனே காடு இந்த இடத்துல செக் பண்ணலான்னு சொல்லி வந்திருப்பேன். இந்த காயின் எதுக்கு கொடுத்தானுங்கன்னு தெரியலன்னு சொல்லி வந்திருப்பேன். இதோ பின்னாடியே வராம பாருங்க. ஏய் உன்னை எங்கேயோ தூக்கிட்டு போய் போட்டு தொலைங்களேன்டா, ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? நிம்மதியே உனக்கு போட்டு தரலன்னா கூட முடிய மாட்டேன்றாடி சாமி. வராட்டால இப்ப எங்க போலாம்? பிளே கிரவுண்ட் போலாம். பிளே கிரவுண்ட் போ. ஸோ தேங்க்ஸ் டு மௌலி ப்ரோ, டிஎன் ஸ்பைடி. ஸோ டாட்டா பாய் பாய். அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். டாட்டா.